அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அறி அயற்கு ஆமே. இளமை என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது என்று உயிர்கள் கருதுவது இளமையின் தன்மை. இந்த இளமையின் முடிவாக தோன்றுவது முதுமையின் தன்மை. அந்த முதுமைக்கு பின் வருவது இறப்பின் தன்மை. பிறக்கும் முன்னரே வரையறுக்கப்பட்டு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இயங்குவது காலத்தின் தன்மை. இந்த 4 தன்மைகளும் உண்மையிலேயே மாயையால் உருவாக்கப்பட்டன என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த மாயையை என்றும் தளராமல் அறுக்கும் சங்கரனின் தன்மையை உணரலாம். அப்படி உணர்ந்த சிவனடியார்கள்தாம் உணர்ந்த சங்கரனின் தன்மைகளை எடுத்துச் சொன்னால் அது ஹரிக்கும் அயனுக்கும் எட்டாத பெருமை உடையதாக இருக்கின்றது. The superiority of Shiva. Limitless is youth. Think the youth, the unaware of death around the old age. The period between youth and old age is governed by time. One, when knows the illusion about these 4 concepts, one may realize the nature of Shiva, the Holy One who spun this illusory web. மூர்த்திகளின் முறைமை. ஆதிப்பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதிக் கமலத்து அலர்மிசையானும் சோதிக்கில் 3ம் தொடர்ச்சியில் ஒன்றெனார் பேசித்து உலகம் விளங்குகின்றார்களே. ஆதியிலிருந்து அனைத்திற்கும் காரணமான உருத்திரனும் அழகிய அணிகலன்களை அணிந்த மாலும் கமல மலரின் வீற்றிருக்கும் பிரம்மனும் ஆகிய இந்த மூவரும் யார் என்று ஆராய்ந்து பார்த்தால் தமக்கு கொடுக்கப்பட்ட தொழில்களில் தனிப்பட்டு நின்றாலும் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்குள் இருக்கும் சிவத்தின் தொடர்ச்சியில் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணரலாம். இதை அறியாமல் அவர்களின் தொழில்களை வைத்து வேறு வேறாக பிரித்து இதில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்று தேவையில்லாத குழப்பத்தில் தமக்குள் சண்டையிட்டு கொண்டு உலகத்தவர்கள் துன்பப்படுகின்றார்கள். The ancient one, the bedecked blue-hued one, the lotus-flowered embedded one. These 3 seem individually different entities. Glowing effulgence be one through them all, notifying the oneness in them. Alas, none care to know this truth. மூர்த்திகளின் முறைமை. ஈசன் இருக்கும் இறைவனைக்கு அப்புறம் பீஜம் உலகில் பெருந்தெய்வமானது. ஈசன் அது இது என்பார் நினைப்பிலா தூசு பிடித்தவர் தூரறிந்தார்களே. இறைவன் நல்வினை தீவினை இரண்டுமாக இருக்கின்றான். அதையும் தாண்டி அவனை உணரச் செய்வது ஓம் எனும் பிரணவ மந்திரம். இந்த பிரணவம் உலகின் மிகப்பெரிய தெய்வமாக இருக்கிறது. இது எதுவும் புரியாமல் இறைவன் அதுதான் இதுதான் என்று எண்ணி அலைபவர்கள் மும்மலங்களின் மாசுபடிந்து உண்மை பொருளான இறைவனை உணராமலேயே இருக்கிறார்கள். Shiva's concept not realized. They prattle God to be in various forms. They prattle about not knowing him to be the concept hidden inside the acts of good and bad. They prattle about not realizing the tool of Om to realize him. Alas, they know not to get cleansed of the 3 mires of creation. மும்மூர்த்திகளின் முறைமை. சிவன் முதல் மூவரோடு 5 சிறந்த அவை முதல் 6 ஒன்றோடு ஒன்றாகும். அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சுவை முதற் சங்கரன் தன் பெயர்தானே. சிவபெருமான் அனைத்தின் முதல்வனாய் படைத்தலில் பிரம்மன், காத்தலில் திருமால், அழித்தலில் ருத்ரன் என மூவராகவும் அவர்களோடு சேர்ந்து அருளலில் மகேஸ்வரன், மறைத்தலில் சதாசிவன் என்று 5 பேராகவும்
சிறப்பாக நின்று உயிர்களின் உடலில் உள்ள சக்தி மையங்களில் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார். இவர்கள் அனைவருக்கும் மூலமாகிய பரம்பொருள் சதாசிவ மூர்த்தியே ஒளியும் ஒளியுமாய் ஓங்கி பரவெளியில் இணைப்பிற்கும் முதலாகிய சங்கரன் எனும் பெயரில் ஒருவராக இருக்கின்றார். The Trinity concept, he be known as the inner thread of the Trinity, he be known as the one who graces and conceives, he be realized as the sound and light, he is the all-encompassing one known as Shankara. பயன் அறிந்த வழியன் அளவில் அயனொடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. அயனங்கள் மூன்றுடை நந்தி தமரான் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. இறைவனை அடைய வேண்டும் என்பதையே பிறவிப் பயனாக அறிந்து கொண்டு அதற்கான வழிகள் என்னவென்று யோசிக்கும் அளவில் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் ஒன்றே. இவர்களுக்கு திருமாலும் பிரமனும் அந்நியர்கள் இல்லை. முக்கண் முதல்வனான குருநாதன் சிவபெருமானுக்கு சொந்தமே. ஆகையால் உண்மையான பயனை அடைய வேண்டும் என்று எண்ணி எந்த வானவர்களை வணங்கினாலும் அதற்கான பயனை சதாசிவ மூர்த்தியே அந்த வானவர்களாக இருந்து அருளுவார். Knowing the purpose of life, one sees no difference between various God forms. Worshipping any form of God is accepted and absorbed by Shiva. Thus we worship him in various forms, and this truth be understood by one and all.